எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னம்மா சுமதி, 2 பேரும் இப்படி கீழே உட்காந்துருக்கீங்க, மேலேயே உட்காந்து குடிக்கலாம்ல? இல்லங்க, ரொம்ப நேரம் மண்டபத்துல நின்னது பிடிச்சது, காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. கீழே இப்படி காலை நீட்டி உட்காந்தாதான் நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க, அதான். அப்படியா, சரி சரி. ஆனாக்கா வீடே இப்படி வெறிச்சோடி போன மாதிரி இருக்குல்ல. பிள்ளைங்களா இருந்தா அப்படியே கலகலான்னு இருக்கும் வீடு. யாருமே இல்லாம நாம மட்டும் ஏதோ தனியா இருக்க மாதிரி இருக்குக்கா. ஆமா கோமதி, காஃபி போடுறப்ப எனக்கே அப்படிதான் தோணுச்சு. யாருமே இல்லாம நம்ம 4 பேருக்கு மட்டும் காஃபி போடுறமேன்னு இருந்தது. அத்தை மாமாவும் மண்டபத்துல இருந்து வந்து உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னாங்க. என்னமோ மாதிரி இருக்கு. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இனிமே நம்ம வீட்டுல அந்த பிள்ளைங்க இருக்காதுங்கன்னு நினைச்சாவே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரிதாம்மா இருக்கு. ஆமாம்மா சுமதி, அதுவும் 2 பேரும் அழுதுகிட்டே போனது இப்பவுமே என் கண்ணுக்குள்ளே இருக்கு. எப்பயும் அப்பா அப்பான்னு சுத்தி வருவாளுங்க. என்னதான் ஆம்பளை பசங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி யாருமே வரமாட்டாங்க. செல்லம்னா பொம்பளை பிள்ளைங்க தான். அப்பா அப்பான்னு எப்ப பார்த்தாலும் காலை சுத்திட்டே இருப்பாங்க. 2 பேருமே ஒரே டைம் இப்படி கல்யாணம் ஆக்கி போவாங்கன்னு நம்ம என்ன எதிர்பார்த்தோமா? ஆனா மனசுக்கெல்லாம் எங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா என்னம்மா பண்றது? பொட்ட பிள்ளைங்களா பிறந்தா ஒரு நாள் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆமாண்ணா, என்னமோ தெரியல, பிள்ளைங்க ஞாபகமாவே இருக்குண்ணா. அப்புறம் சுமதி, கார்த்திக்கும் அனிதாக்கும் எதுவும் ஃபோன் பண்ணியா? எப்ப வராங்களாம் பிள்ளைங்க? எங்க அனிதாவே ஃபோன் பண்ணாங்க. சாந்தி என்னன்னா இப்ப அவங்க கிளம்புறேன்னு சொன்னாலும் விட மாட்டேன்றாங்களாம். நைட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அங்கேயே தங்க சொல்றாங்க போல. ஆனா பிள்ளைங்க அங்க தங்க மாட்டாங்கங்க. என்னதான் இருந்தாலும் முன்னாடி கார்த்தி போய் 1 நாள் 2 நாள் தங்கியிருக்கான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல கண்டிப்பா தங்க மாட்டாங்க, வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் மாமா, மாப்பிள்ளை வீட்ல யாரும் இல்லாதனால லக்ஷ்மி அண்ணியே இன்னைக்கு 1 நாள் மட்டும் அங்க தங்க சொல்லியிருக்கேன். நாளை காலையில அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. சரிம்மா, ஒன்றும் இல்ல. மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா இருக்கிறதுல என்ன இருக்கு? நம்ம அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க இதுக்கப்புறம் பழகிதானே ஆகணும். ஆமா மாமா, நானும் அதனாலதான் சரின்னு சொல்லிட்டேன். அவங்கள வீட்டுக்கு வந்துட்டு போக சொன்னேன். ஆனா இல்ல, நாங்க கிளம்புறோம் இப்படியேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல மாமா, அதனால நான் ஃபோர்ஸ் பண்ணல, சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா, சரிம்மா. கயல், அழகா இருக்க. ஏய், என்னாச்சுடா இப்படி உம்மன் இருக்க? கயல் அண்ணி, எனக்கு அண்ணி, அது வந்து கயல் ஃபீல் பண்ணக்கூடாது, எனக்கு புரியுது. இப்போ இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு கயல்? நீயும் சூர்யா அண்ணாவும் ரொம்ப நாளா பழகிட்டு தானே இருக்கீங்க. அவரை பற்றி உனக்கே நல்லா தெரியும், உன்னை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். 2 பேரும் லவ் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. நான் லவ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை அண்ணி. ஆனா ஆனா இதெல்லாம் அண்ணி, அது அது வந்து அண்ணி, எத்தனையோ முறை அவர்கிட்ட போய் நான் சீண்டி விளையாடி இருக்கேன் அண்ணி. அப்பெல்லாம் அவர் விரல் கூட என் மேல படாத அண்ணி. நானே போயிட்டு ஏதாச்சும் சீண்டுனா கூட அமைதியா என்னை விட்டு விலக்கி தான் போவாரு. ஆனா இப்போ இப்போ அண்ணி கொஞ்சம் பயமா இருக்கு. கயல், அன்னைக்கு எல்லாமே புரியுதுடா. அண்ணாவை தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணமே இப்ப பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ உன்னை எல்லா விஷயத்திலயுமே அண்ணா புரிஞ்சு நடந்துக்கிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? அண்ணி, புரியுது. இருந்தாலும் அனிதா, உள்ள வரலாமாமா? இங்க பாரு, சாந்தி அம்மா வராங்க. நீ இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, புரியுதா? அவங்க சந்தோஷமா வராங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க அண்ணி. வாங்கம்மா, கயல் ரெடி ஆயிட்டா, வாங்க. அடடே, என் மருமக தேவதை மாதிரி தானே இருக்கா இந்த சாரியில. அம்மாடி, உனக்காக பார்த்து பார்த்து இந்த சாரியும் ஜுவல்ஸும் வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கு பிடிச்சிருக்காத்த, நல்லா இருக்க. கயல், என்னடா நானும் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அமைதியாவே இருக்க. புது இடமா என்ன? ஏற்கனவே நீ வந்து போன இடம் தானே. எப்பயும் என்ன பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. இன்னைக்கு என்னன்னா சிரிக்கவே மாட்டேன்ற. இவ்வளவு உண்மையே இருந்தா எப்படிடா? அது ஒண்ணும் இல்லம்மா, மேடம் வெக்கப்படுறாங்க. என்னது வெக்கப்படுறனா? என்ன பார்த்தா வெக்கப்படுற மாதிரியா தெரியுது? உட்டான கை கால்லாம் உதறுது. எனக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. அன்னைக்கிட்ட புலம்பிட்டு தான் இருந்தேன். ஒருவேளை அத்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு இப்படி சொல்றாங்களோ? கடவுளே, எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. எனக்கு இவ்ளோ படபடன்னு இருக்கு.
ஓ அப்படியா? என் மருமக வெக்கப்படுறாளா? சரி சரிடா. கயல் இந்தடா பால் வாங்கிக்கோ. கொடுங்க அத்தை. அனிதா, கயலுக்கெல்லாம் சொல்லியிருக்கதானம்மா? ஆ சொல்லிட்டேம்மா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கயலை கொண்டு போய் ரூம்ல விட்டுருமா. நான் பாத்துக்கிறேம்மா. சரிடா. கயல் அத்தை கீழே போறேன், காலையில பார்க்கலாம். ம் சரிங்க அத்தை. டே மச்சான், ஃபுல் ஃபார்ம்ல ரெடியா இருக்க போல. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியலையோ? ரொம்ப நடிக்காதடா. அவ உன் தங்கச்சிடா. சோ வாட், நீ என் ஃப்ரெண்டு தானே? ம் சரி சரி, வா, டைம் ஆச்சு, போலாம். கார்த்தி, எனக்கு என்னமோ. அப்ப சாமி, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே சொல்லாத, சரியா? உனக்கு என்ன தோணுதோ செய்ப்பா. என்ன ஆளை விடு. தேவையில்லாம ஏதாச்சும் அவன் சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அதை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏண்டா, எனக்கு இது வேணவே வேணாண்டா. என்ன ஆளை விடுடா. கார்த்தி, வேணாண்டா மச்சான். சரி, நீ நைட் இங்க தானே ஸ்டே பண்ற? என்னது? அதெல்லாம் இல்ல, நானும் அனிதாவும் கிளம்புறோம். என்னடா கார்த்தி, இவ்ளோ நேரம் ஆச்சு, இப்ப போய் கிளம்புறேன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்கே ஸ்டே பண்ணுடா. மச்சான், முன்னாடி இந்த வீட்ல நான் அடிக்கடி ஸ்டே பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரிஞ்சது இல்ல. ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லல்ல. என்னதான் இருந்தாலும் இப்போ நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, மச்சான் பாத்தியா? அதனால தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்ல தங்குறது முறை இருக்காதுடா மச்சான். சோ நானும் அனிதாவும் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் நாளைக்கு வந்து அம்மா அப்பாலாம் நாளா நாளைக்கு மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. அதனால நாளைக்கு காலையில வரேன், ஓகேவா? கார்த்தி, இது என்னடா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீ எப்பவுமே என் ஃப்ரெண்டு தான். அடா, இப்ப ஃப்ரெண்ட் இல்லைன்னு யாருடா சொன்னா? ஆனா சூர்யா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. நான் ஏன் சொல்றேன்னு. சரிடா, ஓகே ஓகே. ஆனா மெதுவா போங்க. போயிட்டு ஒரு மெசேஜ் மட்டுமாச்சும் பண்ணி விடு நாயே. ஓகே ஓகே, இப்ப வா கிளம்பலாம். என்னப்பா கார்த்தி, சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்கு கிளம்புறோம் நிக்கிறீங்க. அனிதா, நீயாச்சும் சொல்லலாம் இல்லம்மா. அம்மா, இன்னொரு நாள் நாங்க வந்து தங்குறோம்மா. இன்னைக்கு வேண்டாமே, வீட்டுக்கு கிளம்புறோம்மா. என்னப்பா நீங்க, டைம் பாத்தியா? 9 மணிக்கு மேல ஆகுது. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 நாளா சரியா தூக்கம் இல்ல அத்தை. வீட்டுக்கு போய் தூங்குனாதான் கொஞ்சம் நிம்மதியா தூக்கம் வரும். அதனாலதான் சொல்றேன் அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. நாளைக்கு தான் மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அம்மா அப்பா வருவாங்க. அவங்க கூட நான் கண்டிப்பா வரேன் அத்தை. போதுமா? என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்றோம், இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து ஸ்டே பண்றோம். சரிப்பா. கார்த்தி, நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால மெதுவா வண்டி ஓட்டிட்டு போங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுப்பா. சரிங்க அத்தை. சரிங்கம்மா, போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோம் சார். என்னது சாரா? அதானம்மா, என்ன அம்மானு வாய் நிறைய கூப்பிடுற? அவர் உனக்கு அப்பா முறை தானே வரணும். அவரை ஏன் சார்னு கூப்பிடுற? அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். அப்புறம் எப்படிம்மா ஒருத்தரை நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தயக்கப்படுவ தானே செய்வேன். அதனாலதாம்மா, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அனிதா, புரியுதுமா. அம்மா, நீங்க என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவரை அப்பான்னு கூப்பிட சொல்லி. உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு முறை நான் அவரை அப்பான்னு கூப்பிட்டேன். இருந்தாலும் என்னால் அவரை அப்பாவா மனசார நினைக்க தோணணும்லம்மா. நினைச்சு கூப்பிட்டாதான் அந்த வார்த்தைக்கான வேல்யூவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க சொல்றீங்கன்றதுக்காகலாம் என்னால கூப்பிட முடியலம்மா. இப்ப கூட தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எப்படி வளர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுமா. அப்படி இருக்கப்போ அப்பா பாசத்தை என்னால அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. யாராலையும் எனக்கு கொடுக்கவும் முடியாது. எந்தெந்த சூழ்நிலையில அப்பா இருக்கணுமோ அந்த சூழ்நிலையிலலாம் அவர் எனக்கு இருந்தது இல்லம்மா. அப்பா எப்படி இருப்பாங்கன்னே தெரியாம வளர்ந்த பொண்ணு. அப்படி இருக்கப்போ எப்படிம்மா கூப்பிடுறனால மட்டும் எனக்கு அப்பா பாசம் தெரிஞ்சிருமா? இல்ல உண்மையான அன்போட தான் நான் கூப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு சார்னு கூப்பிடலாமே. அதுவே ஒரு நல்ல மரியாதையான வார்த்தை தானம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. அனிதா, ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். அத்தை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைப்பா, இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அனிதாவை பற்றி எனக்கு தெரியும்ப்பா. அப்படி இருக்கப்போ இப்போ கூட மனசு கஷ்டப்படுற மாதிரி அவ எதுவும் சொல்லலையே. சிரிச்ச முகத்தோட மற்றவங்க மனசும் கஷ்டப்படாத மாதிரி தானே பேசுகிறா. அவளோட வலி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்பா இல்லாமல் ஒரு பிள்ளைங்க இந்த உலகத்தில், அது பொம்பளை பிள்ளைங்க வளருது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும்ப்பா. பரவாயில்ல, ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாய் நிறைய நம்மன்னு கூப்பிடுறல, அது போதும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்பா இல்லைன்னு கவலைப்படாத. அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. அம்மா, உண்மை சொல்லட்டுமா? நானும் என் தங்கச்சியும் அப்பா பாசம் கிடைக்க வேண்டிய இடத்துல அவரோட பாசம் எங்களுக்கு கிடைச்சதில்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும்
அவர் இல்லைன்றத நினைப்ப விட அவர் மேல கோபம் அதிகமா இருக்கு. எங்க 2 பேரையும் விட்டுட்டு போனது, என் அம்மா பட்ட கஷ்டம், இது மட்டும்தாம்மா என் நினப்புல இருக்கு. அப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா கூட நான் யோசிப்பேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு 2 அப்பா இருக்காங்கம்மா. என் மாமனாருங்களை தான் சொல்றேன். அவங்க 2 பேரும் உண்மையாவே ஒரு அப்பா பாசம் எப்படி கிடைக்குமோ அதை அவங்க கிட்ட நான் உணர்ந்திருக்கேன். ஆனா இப்ப வரையும் அவங்கள நான் அப்பான்னு கூப்பிட்டதில்ல. கூப்பிடணும்னு எனக்கு தோணுமா, ஆனா நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பாங்கிற வார்த்தையை நான் வெறுத்து தான் வளர்ந்தேன். அப்படி இருக்கப்போ வெறுப்பா நினைக்கிற வார்த்தையை வச்சு என் மாமனாருங்களை கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாகியும் அப்பா பாசம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அப்பான்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ அப்பாங்கிற வார்த்தை என்னை பொறுத்த வரையும் வெறுப்பான வார்த்தை மட்டும்தாம்மா. அதனால அந்த வார்த்தைய எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு சொந்தங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ப்ளீஸ்மா தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுதுடா அனிதா. இப்ப கூட அப்பாங்கிற வார்த்தையை கேட்டாலே உனக்கு வெறுப்பா இருக்கு. அதனால வேற யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்ற பத்தியா? உண்மையாவே உன்னை நினைச்சா பெருமையா தான்டா இருக்கு. மத்தவங்கள மனசார கூட காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அதுவே போதும்டா. என்னால புரிஞ்சுக்க முடியுது அனிதா. உங்க அம்மா உங்க 2 பேரையும் வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதுவும் புருஷன் இல்லாம தனி ஒரு பொம்பளையா 2 பொட்டை பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த சமுதாயத்துல. அது உங்க அம்மா பார்த்துருக்காங்க. உங்களுக்கும் நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். அவங்க பட்ட கஷ்டத்தை ஒரு பொண்ணால மட்டும்தான் உணர முடியும். என்னால உணர முடியுதுடா. எப்பவும் நீங்க இப்பயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கம்மா, அதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? சந்தோஷமான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு போய் அந்த மனுஷனை பத்தி பேசிட்டு மூட் அப்செட் பண்ண நான் விரும்பலம்மா. சரிம்மா, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஆமா அத்தை, போயிட்டு வரோம். சரிங்கப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன் வேற. இன்னும் மேடம் வரலல்ல, அதுக்குள்ள மேடம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அந்த போட்டோ ஃப்ரேம் எங்க? ஆமா, உள்ளதான் வச்சிருக்கேன். இதை கலட்டிட்டு அதை மாட்ட போறேன். இந்த ரூமுக்கே இப்பதான் அழகு சேர்ந்திருக்கு. வந்துட்டாலோ? சூர்யா, பூவினுள் பனித்துளி தூறுது தூறுது தூறுதே, பனியோடு தேன் துளி ஊறுது ஊறுது. என்ன வாட்? கயல், இப்போ நீ என்னன்னு கூப்பிட்ட? நானா? என்னங்கன்னு? இவர் எதுக்கு இப்போ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறாரு? ஐயோ, நெஞ்சு வர படபடபட நடிக்குதே. ஏங்க, இப்போ கூப்பிடு. என்னன்னு கூப்பிட்ட? என்னங்கன்னு? அம்மு, என்னடி ஆச்சு உனக்கு? எப்பயும் என்ன சூர்யான்னு தானே கூப்பிடுவ. இன்னைக்கு என்ன உனக்கு? திடீர்னு என்னங்க, வாங்க போங்க, இதெல்லாம் அம்முவா இது? தாலி கட்டினா பொண்ணுங்க சேஞ்ச் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாலி கட்டின அன்னைக்கே இவ்ளோ சேஞ்ச் ஆவாங்கன்னா எனக்கு தெரியாதுமா. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னடி இதெல்லாம்? அண்ணி தான் சொன்னாங்க. என்னது? என்ன சொன்னாங்க? அது உங்களை இனிமே சூர்யான்னு எல்லார் முன்னாடியும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான். வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கும்னு சொன்னாங்க. ஓ, அதனால இப்ப மேடம் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்களா? ம், ஆமா. அப்புறம் உங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதான். ஓ, சரி சரி. சரி, கையில என்ன வச்சிருக்க? பார்த்தா தெரியலையா? பால். யாருக்கு? ம், நமக்கு தான். சரி, கொடு. கயல், என்னாச்சு? எதுக்கு இப்படி கை நடுங்குது உனக்கு? ஒன்றும் இல்லை, அது சும்மா. ஆமா, நீங்க பால் குடிக்கல, ஏன் வச்சிட்டீங்க? அதுவா, கொஞ்ச நேரம் பேசலாமே, அப்புறமா பால் குடிக்கலாம். பேசணுமா? என்ன? அம்மோ, அம்மோ. என்ன? என்னங்க? ஆமா, உன் கையில எதுக்கு இப்படி நடுங்குது? என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் என் பக்கம் வர மாதிரி இவ்ளோ நடுங்கிட்டு இருக்க. அது அது வந்து அது தெரியல. சரி சரி, அதெல்லாம் விட, உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா? இத அம்மா தானே எடுத்து கொடுத்தாங்க. ஆமா. சரி, உனக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது? நான் தான் சொன்னல சூர்யா, இன்னும் ஒரு 1 month லீவ் இருக்கு. இப்பதானே செமஸ்டர் முடிஞ்சிச்சு, அதனால. ஓ, 1 month லீவ் இருக்கா? சரி அம்மு,
அப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? என்ன வெளியனா? எங் எங்க கேக்குறீங்க? எங்கனாலும் ஓகே தான். நீ ஏதாச்சும் ஒரு பிளேஸ் சொல்லு, அங்க போயிட்டு வரலாம். நானா? ஆமா அம்மு, நீ தானே செலக்ட் பண்ணணும். உனக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும்னு சொல்லு. அங்க நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். அப்புறம் 1 மந்த் உனக்கு லீவ் இருக்குல்ல, சோ எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லு. அத்தனை நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். நாம 2 பேர் மட்டுமா? இது என்னம்மா கேள்வி? ஹனிமூனுக்கு 2 பேர் தானே போவாங்க. சரி சரி, அது இப்போ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லு. அந்த பிளேஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு 2 பேரும் போயிட்டு நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ம். அப்புறம் அ, 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 அப்புறம் என்ன என்ன? சூர்யா, இது இது என்ன? இன்னைக்கு இன்னைக்கு இது என்ன? சொல்லு, வாய் திறந்து சொல்லுமா. ஒன்றும் இல்லை. அம்மு, ஒன்னு சொல்லட்டா? இன்னைக்கு அப்படியே எனக்கு டோட்டலா நீ வேற பொண்ணு மாதிரி தெரியற தெரியுமா? முன்னாடி நானே விலைக்கு போனாலும் என்ன நெருங்கி நெருங்கி வர அம்முவை தான் எனக்கு தெரியும். வேணும்னே என்ன வம்பு இழுப்பான், வேணும்னே சீண்டுவான். இன்னைக்கு என்னன்னா இவ்ளோ சேஞ்சஸ் உன்கிட்ட. நானும் நீ வாயை திறந்து ஏதாச்சும் பேசுவேன்னு பார்த்தா, நானும் உன்னை பேச வைக்கிறதுக்கு எதேதோ கேட்டு டைவர்ட் பண்றேன். ஆனாலும் இது என்னோட அம்முவே இல்ல. எனக்கு பழைய அம்முவை தான் பிடிக்கும். நல்லா துருதுருன்னு நல்லா ஸ்ட்ரெயிட்டா பேசுற பொண்ணு தான் பிடிக்கும். அதை விட்டுட்டு இப்படி திக்கி திணறி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கே இப்படி யோசிச்சு யோசிச்சு பேசுற அம்முலாம் எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன? இன்னைக்கு நமக்குள்ள எதுவும் இல்ல, போதுமா? இப்பவாச்சும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறியா? சூர்யா, என்ன சொல்றீங்க? அப்போ ஆமா, நமக்குள்ள இன்னைக்கு எதுவும் நடக்காது. ஓகேவா? ஃப்ரீயா இருடி. சும்மா இப்படி இருக்காத. கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா, நீ என்னன்னா இப்படிலாம் இருந்தீன்னா எனக்கு பிடிக்கலாமோ? என்ன சொல்றீங்க சூர்யா? ஆனா இன்னைக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும் எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு. அப்புறம் அவங்க எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவங்க பண்றாங்கன்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கே எல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இங்க பாரமு, நீ இன்னும் படிப்பு முடிக்கல. உன்கிட்ட நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜென்சினால நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆனா உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னதுதான். என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நீ படிப்பு முடிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி கோல்டு மெடல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேரும் கல்யாணம்னு சொன்னேன். ஆனா சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக அதெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன். இங்க பார், நானு இப்படிதான் இருப்பேன். நீ ஜாலியா இருக்கலாம், எப்பயும் போல இருக்கலாம். புரியுதா? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் அச்சீவ் பண்ணு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சூர்யா, என்ன சொல்றீங்க? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அத சொன்னதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பவும் இப்படி உங்களுக்கு வருத்தம் இல்லையா? வருத்தமா? இதுல என்னடி வருத்தம் இருக்கு? எங்க அம்மா கிட்ட கல்யாணமே வேண்டான்னு சண்டை போட்டேன். ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக இங்க பாரு அம்மு, நான்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கேன். நான் முடிவு பண்ணதுதான். நீ படிப்பை முடிக்கிற, அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். ஓகேவா? அது வரையும் நாம நல்லா முன்னாடி எப்படி லவ் பண்ணமோ அதே மாதிரி நிறைய லவ் பண்ணலாம். அதுவே எனக்கு போதும். புரியுதா? தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதடி. எப்பயும் என்கிட்ட எப்படி ஃப்ரீயா ஜாலியா இருப்பியோ அது மாதிரி இரு. அதை விட்டுட்டு யாரோ தேர்ட் பர்சன் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற. இப்படிலாம் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. சரி சரி, அப்போ ஓகே சூர்யா. இவ்ளோ நேரம் எவ்வளோ டென்ஷனா இருந்தேன்னு தெரியுமா? அப்பா பாப்பா எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்ப என்கிட்ட அண்ணி சொன்னாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணா எல்லாம் பார்த்து பாருன்னு. அம்மாடா, இப்பதான் சூர்யா எனக்கு நிம்மதியா இருக்கு. எவ்வளவு படபடன்னு இருந்துச்சு தெரியுமா? இப்பதாண்டி நீ பழைய ஃபார்ம்க்கு வந்திருக்க. ஆமா, இப்ப எங்க போச்சு அந்த வாங்க போங்க இதெல்லாம்? திரும்பியும் பழையபடி சூர்யான் தான் வாயில வருது. அது சாரிங்க. சரிங்க, இனிமேங்க உங்களங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறேங்க. அடிங்க, கிண்டல் அடி பண்ற? நீ தானே ஸ்டார்ட் பண்ண. இப்ப என்னன்னா என்னைய கிண்டல் பண்ற பாரு உன்ன. அம்மோ, இப்படி பார்க்கதான் அழகா இருக்க. இந்த முகத்தை பார்க்கணும் தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண. இப்பதான் முகத்துல சிரிப்பே வருது. அது
ஒன்றும் இல்லை, டென்ஷனாக இருந்தேன்லங்க, அதான். அடியே சும்மா வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்படிலாம் என்ன கூப்பிடாத. நீ மத்தவங்க முன்னாடி வேணா வாங்க போங்கன்னு என்னவோ சொல்லி கூப்பிட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நாம 2 பேரும் தனியா இருக்கப்போ இந்த வாங்க போங்கெல்லாம் கேட்கவே எனக்கு பிடிக்கல. எப்பவும் சூர்யான்னு தானே கூப்பிடுவேன், இன்னைக்கு என்னமோ வாங்க போங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், புரியுதா? எப்பவும் நீ என்னை எப்படி கூப்பிடுவியோ அதே மாதிரி கூப்பிடு. புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணாதமா. சரிடா. கயல், என்னடி டா போட்டுலாம் கூப்பிடுறேன்? நீங்க தானேங்க சொன்னீங்க நம்ம தனியா இருக்கப்போ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுன்னு, அதான். ஓ, அப்படி. சரி சரி, உனக்கு வாடா போடான்னு தான் கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூப்பிடு. அட, நீங்க வேற சூர்யா, நான் சும்மா விளையாடுனேன். சரி சரி, இப்போ ஃப்ரீ ஆயிட்டியா? நார்மலா இருக்கியா? ம். உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதானின் மன்னவா நீதானின் மன்னவா. சரிம்மா, நேத்து இருந்து தூக்கமே இல்ல, டயர்டா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்லயா தூங்குவேன்? எனக்கு தெரியும் உனக்கு சாரியே பிடிக்காதுன்னு. போ, எல்லாத்தையும் கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து தூங்கு போ. உள்ள கபோர்ட்ல உன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு, சரியா? போ. என்னது, கபோர்ட்லயா? எப்படி? முன்னாடியே அனிதா வந்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட தான் கேட்டாங்க எந்தெந்த கபோர்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ நீ போய் உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை போட்டுட்டு வந்து படு. ம். அண்ணினா அண்ணி தாங்க. அங்க இருக்கப்பவும் எனக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்வாங்க. கல்யாணமே ஆகிடுச்சு, இப்ப கூட பாத்தீங்களா எனக்கு ட்ரெஸ் அடுக்கி வைக்கிற குழப்பம் கூட கொடுக்கல. அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. உண்மையாவே நான் அண்ணியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. கவலைப்படாத கயல், அடிக்கடி இனிமே அங்க போலாம். அவங்களே இங்க வருவாங்க. சோ டோன்ட் வரி, சரியா? நீ எப்ப பார்க்கணும்னு சொல்றியோ நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? ம். போங்க மேடம், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. எனக்கு தெரியும் இந்த புடவையை எப்படா கலட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப, கரெக்டா? ஆமா சூர்யா, என்னால இதை கட்டிட்டு இருக்கவே முடியல. அங்கங்க குத்துது தெரியுமா? எப்படிதான் அண்ணிலாம் டெய்லி சாரி கட்டுறாங்களோ. இங்க பாருங்க, என்னால டெய்லிலாம் அது சாரி. என்னடி என்னமோ இழுக்கிற? உன்னை யார் இப்ப டெய்லி சாரி கட்ட சொன்னா? உனக்கு எந்த ட்ரெஸ் போடுமோ அது போட்டுக்கோ. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா கட்டிக்கோ, போதும், அவ்வளவுதானே? ம், அவ்வளவுதான். சரி சரி, நான் போய் மாத்திட்டு வரேன். ம், ஓகே. சூர்யா, இது ஓகேவா? ம். அப்பா, இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த சாரி எல்லாம் முடியல சூர்யா, எப்படிதான் கட்டிட்டு இருக்காங்களோ. சரி அம்மு, போய் தூங்கு போ. ஆ, எங்க தூங்குறது? இது என்ன கேள்வி? இவ்ளோ பெரிய பெட் இருக்கு, எங்க தூங்குறதுன்னு கேக்குறேன். பெட்ல தான். ம், சூர்யா, ஆனா கையல், தேவையில்லாம அதையும் இதையும் யோசிக்காத. இவ்ளோ பெரிய பெட் இருக்கு, இதுல என்ன பண்ண முடியும்? போ, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், அவ்வளவுதானே. ரொம்ப ஓவர் திங்க்லாம் வேண்டாம் மேடம். ம், ஓகே, டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். சரி சரி, படு. அழகே நீ எங்கிருக்கிறாய் வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய் உயிரே நீ என்ன செய்கிறாய் உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். ஷாலினி, வாமா. என்னாச்சு திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்க? ஷாலினி, என்னாச்சுடா? என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அங்க மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு அங்க தானே போனேன். என்னாச்சு? என்ன திடீர்னு நீ மட்டும் வந்திருக்க? ஏன் மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு? என்னாச்சுமா? அம்மா, நான் இங்கே வந்துட்டேம்மா. ஏய், என்ன சொல்ற? இங்கே வந்துட்டேனா? புரியல. அம்மா, வினோ என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாமா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாமா, இத்தனை நாளா வினோ கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா. அவன் வீட்டுல எவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியுமா? எவ்வளவோ நான் சொல்லியும் நான் சொல்றத அவரு நம்பவே இல்லம்மா. எல்லாத்தையும் நான் பண்ணதை நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. என்ன மன்னிக்கவே மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராதன்னு என்ன வெளியே தள்ளி கதவு மூடிட்டாருமா. ஷாலினி, என்னடா சொல்ற? மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாருன்னா? ஏய், என்னடி சொல்ற? ஆமாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க மாப்பிள்ள எனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. போதுமா? இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாமா. நான் எவ்வளவோ காலில் விழுந்து கூட கெஞ்சி பார்த்துட்டேம்மா. ஆனா அவனால என்ன மன்னிக்கவே முடியாதான். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அம்மா, நீங்க வரீங்களா? அம்மா, நீ வந்து பேசுமா. நீ சொன்னா அவரு கண்டிப்பா கேட்பார் தானம்மா. அம்மா வாமா.
ஷாலினி என்னடி சொல்ற? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாரா? ஏய், நீ ஒண்ணு மறைச்சது அவ்வளவு பெரிய தப்பு இல்லையேடி, சும்மா தானே. ஆனா இதுக்காகவா அவர் இவ்வளவு கோவப்பட்டாரு? மா, எனக்கு வினோவை பத்தி நல்லா தெரியும். அவன் இதுக்கெல்லாம் கோவப்படுவான் தான் அவன் கிட்ட இதை பத்தி எந்த விஷயத்தையுமே நான் சொல்லாம இருந்தேம்மா. ஆனா அவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவன் கொஞ்சம் கூட என்ன கன்சிடர் பண்ணவே இல்லம்மா. அவனுக்கு நான் வேண்டாமா, எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காமா. என்னால அதை தாங்கிக்கவே முடியாதம்மா. எனக்கு வினோதமா வேணும். என்னது, விவாகரத்தா? டைவர்ஸா? ஆமாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கண்டிப்பா வினோ என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாமா. இன்னைக்கு அவன் எவ்வளவு கோவமா பேசினா தெரியுமா? அண்ணன் பாத்தியானே, மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்ணிருக்காரு. அண்ணன் வாண்ண போய் அவர்கிட்ட பேசலாம். அண்ணன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்னு, இதுக்காகவானே அவர் அவ்வளவு கோவப்படுவாரு. அண்ணன் கொஞ்சம் பயமா இருக்குன்னு, ஷாலினி வாழ்க்கையே போயிடும் போல. பாருங்க நீ எப்படி இருக்காருன்னு. அண்ணி வாங்க, நீ போய் நம்ம எல்லாரும் பேசினா கண்டிப்பா அவரு கேட்பாரு. நீ ஷாலினிய கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாரு. வாங்கண்ணா போய் பேசிட்டு வரலாம். என்னண்ணா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஷாலினி வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றா. நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியலையேண்ணா. நீங்க பாட்டுக்கு எப்பயும் இருக்க மாதிரி நார்மலா இருக்கீங்க. அண்ணா என் பொண்ணு வாழ்க்கைண்ணா. அண்ணா வாங்கண்ணா போய் பேசிட்டு வரலாம். என்னண்ணா அந்த மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். என்னண்ணா எதுவுமே சொல்லாம இப்படி? நாங்க என்னம்மா சொல்லணும்? ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து எபிசோடுக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அது எல்லாத்துக்குமே தேங்க் யூ. என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் நேத்து எபிசோட வந்து நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த எபிசோட். ஷாலினி சீக்கிரமா குமார் கிட்ட மாட்டணும். குமார் அடுத்து என்ன டெசிஷன் எடுப்பார்ன்னு நெறைய வெயிட் பண்ணிட்டு இருந்த எபிசோட். ஸோ அதுக்கு வந்து நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்கு தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இன்னைக்கு வந்து எபிசோட நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட்ல வந்து நான் வந்து ஷாலினியோட சீனுமே காட்டியிருப்பேன். நேத்து உங்ககிட்ட வீடியோ முடிக்கிறப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னன்னா, இதுக்கப்புறம் ஷாலினியோட அ டே திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நெறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா, ஷாலினி வந்து திருப்பியும் கார்த்திக் வீட்டுக்கு போவாங்க. அவங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ சொல்லி சொல்லி திருப்பியும் அவங்க அதிகாரத்த அங்க காட்டுவாங்க. அவங்க திருந்தவே மாட்டாங்க. இந்த மாரி தாங்க நெறைய சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மைய சொல்லப்போனா நானுமே ஸ்கிரிப்ட் அப்படி தான் எடுத்தேன். பட் ஃபைனலா ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணி இப்படி கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ட மாத்திட்டேன். ஏன்னா திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு குடுக்குற மாரியான சீன்ஸ் இனிமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ட மாத்துனேன். பிகாஸ் அத குடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இழுக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இது வந்து எப்படின்னா, இது நம்ம வேற மாரி அவங்களுக்கு மனமாற்றம் குடுக்கலாம். இப்போ அவங்க பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா திருந்தி தான ஆகணும். ஸோ அவங்க அம்மாவையும் சேர்த்து திருத்தலாங்கிற மாரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதனால வந்து நான் இப்போ சடனா இத சேஞ்ச் பண்ணது. ஐ ஹோப் உங்களுக்கு இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிச்சேன். நாளைக்கு தெரியாது. ஆக்சுவலி மண்டே தான் உங்களுக்கு அது ரிவீல் ஆகும். பார்க்கலாம். நெறைய பேர் அது என்ன கெஸ் பண்றீங்கன்னு. பிகாஸ் நாளைக்கான கொஸ்டின் அதுதான். இன்னைக்கு வீடியோக்கான கொஸ்டின் அதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க எப்படி ஒரு ட்விஸ்ட்ல முடிச்சாங்கன்னு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ, இப்போ வந்து ஷாலினிய பத்தி அவங்க அம்மா வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. இப்போ அந்த ஃபேமிலியோட ஸ்பீச் எப்படி இருக்கும்? அந்த ஃபேமிலியோட டெசிஷன் என்ன மாரி இருக்கும்? அவங்க வந்து குமார் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்தணும்னு நெனைப்பாங்களா? அவங்க எந்த மாரி திங்க் பண்ணுவாங்க? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு. ஸோ, மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. யாரு நான் நெனச்ச மாரி ஆன்ஸர கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்களோ, எபிசோட் ரிவீல் ஆகும் இல்லைங்களா மண்டே. ஸோ, அன்னைக்கான வீடியோல வந்து நான் உங்க ஐடிய வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ, அத வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி எனக்கு குடுத்துருங்க. ஐ ஹோப் இன்னைக்கு எல்லாருமே இந்த வீடியோவ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அதே மாரி வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா என்னடா 2 நாளா இவங்க வந்து ரிப்ளை பண்ணலையேன்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஆக்சுவலா இன்னைக்கே நான் ரிப்ளை பண்ணிடலான்னு தான் நெனைச்சேன். பட் கொஞ்சம் வொர்க் இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து கமெண்ட்ஸ் ஆனா எல்லாமே நான்
படிச்சு பார்த்தேன். பட் எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் டைம் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆர் ஹார்ட்னாச்சும் கண்டிப்பா குடுத்துருவேன். பிகாஸ் எனக்காக டைம் ஒதுக்கி என் கதைய பார்த்து, அதுக்காக நீங்க வந்து டைம் ஒதுக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை மெசேஜ் குடுப்பேன். ப்ளீஸ் யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. கண்டிப்பா நான் குடுத்துடுறேன். அம் அதே மாரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் உங்க எல்லாரையுமே மண்டே வீடியோல நான் மீட் பண்ண வரேன். ஓகேங்களா? பாய்.